கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவே அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவே அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் அது வேறாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பண ஆசை என்கிற இச்சையிலே விழுந்து இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வலிவே அநேக வேதனைகளிலே விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கிறதா? குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தீமையான காரியங்களை செய்வது, சீக்கிரத்திலே ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும் என்பதற்காக பல தீமைகளை செய்வது, நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கிறதா? பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும். பிரியமானவர்களே, எந்த வேதனைகளோ பிரச்சனைகளோ இருக்காது. ஆனால் குறுக்கு வழியிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று மற்றவர்களுடைய காரியங்களை அபகரிப்பது, களவு செய்வது, தீமையான காரியங்களை செய்வது, மற்றவர்களுடைய சொத்துக்களை மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பது, இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்யும் போது அந்த குடும்பங்களிலே அநேக வேதனைகள் இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பண ஆசை என்கிற தீமையை விட்டு நாம் விலக வேண்டும். போதும் என்கிற மனது நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த போதும் என்கிற மனது அநேக குடும்பங்களிலே இல்லை. எதை பார்த்தாலும் இச்சை, மற்ற குடும்பங்களை பார்த்து அந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கும் வேண்டும் என்று இச்சையிலே விழுந்து விடுவார்கள். பிரியமானவர்களே, பொருளாசை பண ஆசை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதும் என்கிற மனது இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற காரியங்களிலே திருப்தி இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து நாம் வாழ பழக வேண்டும். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். குறுக்கு வழியிலே எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கலாம் என்று தீமையான காரியங்களிலே நாம் விழுந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. பண ஆசை என்கிற தீமைக்கு நாம் எச்சரிக்கையோடு வாழ்வோம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களிலே விழுந்து இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் பணத்தை நம்பி விசுவாசத்தை விட்டு வலிவே வேதனைகளிலே சிக்கிக் கொள்கிறார்கள். வேதம் சொல்கிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதியேடும் சேதமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள் என்று. பிரியமானவர்களே, பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பலவிதமான இச்சைகளிலே விழுந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மனுஷர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். தேவ பக்தியை நாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவையே நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு சாந்த குணத்தோடு நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துல எந்த குறையும் இருக்காது. அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். பிரியமானவர்களே, குறுக்கு வழியிலே பணக்காரனாக மாற வேண்டும் என்பதற்காக தீமையான காரியங்களை செய்யாமல், மற்றவருடைய காரியங்களை அபகரிக்காமல், மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களை வாழ்வோம். நீதியான காரியங்களை செய்வோம். உண்மையாக வாழ்வோம். போதும் என்கிற மனதோடு வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்க. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோட பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க விளந்தாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை, நீரே எங்களுக்கு அரணுமாய் இருக்கிறீர். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.